அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. ஆவியும் காயமும் போல். ஆவினா உயிர், காயம்னா உடல். ஆத்மாவோட என்னைக்கு இணைய போகுது? நான் சொன்னேன்ல, ஞானிகள் இறந்த உடலை விட்டதில்லைன்னு, அதை சொல்கிறாரு இவருங்க. ஆவியும் காயமும் போல் ஆத்மத்து நின்றதனை பாவி அறிந்து மனம் பற்றி நிற்பது எக்காலம். நான் இந்த உடலும் உயிரும் எப்படி ஒட்டி போய் தெரியுதோ அது மாதிரி என் எண்ணமும் செயலும் ஆத்மாவோடு ஒட்டி இருக்கக்கூடாதா? அந்த காலம் எப்போ வரும் அப்படின்னு வருந்துறான். அந்த யார் இவன்? யார் தெரியுமா? நம்மளை மாதிரி பிச்சைக்காரன் இல்லை. ஆனால் நம்ம பிச்சைக்காரனாந்து கூட ஊரில் என்ன மாதிரி பணக்காரனே இல்லை, நான் செய்து யாரும் செய்ய முடியாதுன்னு நின்றுக்கிறோம், ஏமாற்றின்னுக்குறோம் ஊரை. அவன் ஒரு நாட்டினுடைய ராஜா. மத்திய பிரதேசத்தில் உஜினி நாட்டினுடைய மன்னன் பத்திரகிரி. அவ்வளோ பெரிய மண்ணை அந்த நாட்டையே தூக்கி போட்டுட்டு பட்டினத்தார் கூட சீடனாக வந்துட்டார். திருவடி மருதூரில் மோட்சம் அடைஞ்சார். அப்படிப்பட்ட ஞானி சொல்கிறாரு, ஆன்மாவோடு இந்த உடலும் உயிரும் ஒட்டிக்கிற மாதிரி நானும் ஆன்மாவும் ஒட்டி இருக்கக்கூடாதா? அது பிரிஞ்சிடுறேன்னே அப்படின்னு வருத்தப்படுறாரு. ஆனால் நம்ம பிரிஞ்சாதானே உலக செயல் செய்யப்படுவோம். நம்ம சேர்ந்துடக்கூடாதுன்னு கஷ்டப்பட்டுங்கிறோம். அவன் சேர்லையேன்னு கஷ்டப்பட்டான். அவன் ஞானியாக நம்ம ஞானியாக பாரு. அப்படி இருக்குது சாமி. எங்கும் பரவடிவாய் என்ன வடிவு நின் வடிவமாய் கங்குல் பகல் இன்றி உன்னை கண்டிருப்பது எக்காலம். கண்டில் கங்குல் பகல்னா தெரியுமா? கங்குல்னா இருட்டு சாமி. கங்குல்னா இருட்டு, பகல். கங்குல் பகல், இருட்டும் வெளிச்சமும் இல்லாத இடத்துல என் இறைவன் இருக்கிறான். நான் அங்கே போகிறது எந்த காலம்? இரவு பகல் அற்ற இடம். இந்த இரவு பகல் அற்ற இடத்த அவங்க என்ன சொன்னாங்க? கங்குல் பகல் அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி இருக்குது சாமி. இன்னொரு இடத்துல சொல்கிறார் இந்த அறிவை பற்றி பாருங்கள். சத்தம் பிறந்த இடம் தான் மாயமாய் நின்ற இடம், சித்தம் பிறந்த இடம் தேர்ந்தறிவது எக்காலம். எனக்கு எங்கேருந்து சத்தம் வருது? என் அறிவு எங்கேருந்து பிறந்தது? நான் இதை ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கிறது எந்த காலம்? அதோடு ஒன்றி வாழறது எந்த காலம்? அப்போது இதெல்லாம் எப்போ வரும்னா, கடவுள் வழிபாட்டில் போகும்போது தான் இவங்க முன்னை பற்றி நீ ஆராய்வேன். பக்தி உலக விஷயத்தில் போகும்போது இதை பற்றிலாம் நீ ஆராய முடியாது. வெளி விஷயத்தையே வெளி தோற்றத்தையே பார்த்து ஏமாந்து போய் வாழ்ந்துடுவோம். ஆனால் உன்னை பார்த்து வாழும்போது தான் நீ உஷாராக வாழறன்னு அர்த்தம். இது பிரம்மத்தை அறியறதுக்கு இதெல்லாம் வழி. ஆமாம், பண்ணலைன்னா அது அறியவே முடியாது. நீ எவ்வளோ பக்தி பண்ணினாலும், எத்தனை சாமி கும்பிட்டாலும் ஒன்றும் சாமி கும்பிட்றது போகிறது வர்றதெல்லாம் ஒரு மன நிறைவுப்பா. சாமிக்கு காது இருக்குதா சொல்லு, கண் இருக்குதா? ஒன்று கண் இருந்தால் நீ எப்படியாப்பட்ட நிலைய இருக்கிறேன்றது அது பார்த்தாவது என்ன கொடுக்கும். ஒன்று காது இருந்தால் நீ சொன்னதையாவது கேட்டு என்ன செய்யும். ரெண்டும் இல்லாத பொருள். அது ஒரு உருவம். உள்ளே இருக்கிற பொருளை அது வெளியே அடையாளமாக வச்சுக்கிறாங்க. எல்லாராலையும் உள்ளே ஆராய முடியாது, இது ஆராய முடியாதுன்னு வெளியே பார்த்துட்டு போட்டோம் அப்படின்றதுக்காக அந்த உருவங்களை வச்சுக்கிறதே தவிர அது வச்சதும் தவறு இல்லை, நம்ம தேடுறதும் தவறு இல்லை. நினைவு பொருள், நினைவு தான் காரணம். எல்லாத்துக்கும் அடிப்படை பேஸ் நினைவு தான். அந்த நினைவை உன் உள்பக்கமாக திருப்பிக்கினா நீ இறைவன் அடையலாம், வெளிப்பக்கமாக தெரியும்னா வழிபாடு பண்ணத்தலாம். அவ்வளோதான் வித்தியாசம். உன்னை தேடுறது தான் உனக்கு நல்லது. இப்போது உன் பிள்ளை இருக்கிறான், அவனுக்கு உன்னை தேடுறான்னு தெரியாது. அப்போ உன் பிள்ளைக்கு ஒரு அடையாளம் வேணும். கோயில்கிட்ட போகணும், இது சாமிடாது, நம்மளோட சக்தி வாய்ந்தது, நம்மளை வாழ வைக்கிறது இதுதான் அப்படின்னு சொல்லும் போது தான் அவன் மனத்துக்குள்ளே அந்த எண்ணம் உருவாகுது. ஓ, கடவுள்னு ஒன்று இருக்குது, அது நம்மளோட உயர்ந்ததாக இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அந்த கல்லையே கடைசி வரைக்கும் எதுவுமே காட்டின்னு இருக்கக்கூடாது. அதை காலப்போக்கில் மாற்றிட்டணும். அப்போ முதல்ல நீ மாறினா தானே அது மாறும். நீ மாறாத அதுக்கிட்ட போய் உன்னை பாரு, முதல்ல உன்னை தித்திக்க, அப்புறம் நான் பார்க்குறேன்னுமா. அதனால் முதல்ல நீ வழிகாட்டியாக அமையணும். நிறைய வித்தியாசம் தெரியும்பா. இந்த பாடம் பண்ணினா வித்தியாசம் மட்டும் இல்லை, நீ மாறுறது தெரியும், உன் மனம் மாறுறது தெரியும், வெளி விஷயம் மாறுறது தெரியும், எல்லாமே உணருவீங்க இதில். இது நிஜம், அது கற்பனை. ஆமாம், இது அப்படிப்பட்ட வழி. ஆனால் பாடம் பண்ணணும், பண்ணால்தான் மாறும். பண்ணாமல் உபதேசம் வாங்கிறதால கடவுளே வந்து உபதேசம் கொடுத்தா கூட மாற முடியாது.
அதனால் பண்ணணும். இதை சொல்கிறான். அங்கே சொன்னால் 3 அறிவு. என்றன் அறிவை அறிவால் ஆராய்ந்து அறிவோடு ஒன்றி இருப்பது எக்காலம். இங்கே எத்தனை அறிவை சொல்கிறான் பாரு. அறிவை அறிவால் அறிந்தே அறியும் அறிவுதனில் எத்தனை அறிவு போடுறான் பாரு. 50 அறிவு போடுறாங்க. அறிவை அறிவால் ஆராய்ந்த அறிவை அறிவாளியே ஆராயணும். அறிவை அறிவாளியே ஆராய்ந்து அறியும் அறிவுதனில் அதில் ஆராய்ஞ்சி தெரிஞ்சுக்கின அறிவு. ஒரு அறிவை அறிவாளியே ஆராய்ஞ்சு அந்த அறிவிலேயே தெரிஞ்சுக்கிது எது. அதனால் சொல்கிறான் அறிவை அறிவால் அறிந்தே அறியும் அறிவுதனில் பிரிவுபடாமல் பிரிவுபடா நில்லாமல் பிடித்திருப்பது எக்காலம். அந்த அறிவை அறிவாளியை ஆராய்ஞ்சி அந்த அறிவை பற்றி தெரிஞ்சுக்கணும். அந்த அறிவிலேருந்து நான் பிரிவுபடக்கூடாது, படாமல் அதோடு ஒன்றியே வாழணும் சாமி. அப்போது அறிவுன்னா கடவுள்னு அர்த்தம். அறிவுன்னா கடவுள்னு அர்த்தம். அந்த கடவுள்லேருந்து நான் பிரிஞ்சிடவே கூடாது சாமி. அறிவு 2 அறிவுன்னு காலையில் சொன்னல, சிற்றறிவு பேரறிவுன்ட்டு. அந்த பேரறிவு கடவுள். அந்த கடவுளோடு ஒன்றி நம்ம வாழணும். அதுதான் வாழ்க்கையினுடைய நிறைவாழ்வு. மீதெல்லாம் குறைவாழ்வு தான். இவன் சொல்லுவான் எல்லாம் வாழ்ந்தங்க, ஒரு வாழ்வு வாழல பாவனி தெரியாத உளறினுக்கிறேன்னு தெரிஞ்சுன்னு போவின்னு வேணும். அந்த மாதிரி அவ்வளோ விஷயங்களை ஞானிகள் நமக்கு சொல்லிட்டு போய்க்கிறான் சாமி. இனிய காலை வணக்கம் ஐயா. ஒரு மனுஷனுக்கு ஐயா ஒரு முதல் பாடம் கொடுக்குறாரு, கதி பாடம்னு ஒன்று. அதை சீராக ஒரு 2 மணி நேரம் நல்லா உட்காந்து செய்கிறவங்களுக்கு இந்த 18 உபதேசம்னு சொல்கிற ஐயா சொல்கிறாரு. அந்த 2 மணி நேரம் உட்காந்து நல்லா மனம் நிச்சு செய்கிறவங்களுக்கு இந்த 18 உபதேசம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனுடைய பொருள் தேவையா இல்லை இந்த அந்த கதிப்பாடத்தினுடைய அந்த நல்லா உட்காந்து செய்யறனுடைய அந்த வருமா, அதை பற்றி கொஞ்சம் நல்லா. 18 பாடமும் வேணுமா அதெல்லாம் வாங்கணுமா கட்டாயமா? முதல் பாடமே நல்லா பண்ணா இதெல்லாம் தேவையான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக தேவை. முதல் பாடம் பண்ணுறது எதுக்காக அப்படின்ற அந்த தெளிவு இருந்தால் இந்த கேள்விகள் பிறக்காது. எதுக்காக பண்ணுறோம்? அம்மாவோட கருவறையிலேருந்து வெளியே விழுந்துட்டோம். வெளியே விழுந்து கண்ணை திறந்த நாள் முதல் திரும்பவும் யமதர்ம திரும்ப கூட்டுன்னு போய் அந்த கண்ணை மூடுற நாள் வரை இந்த கண்ணு உலகத்தையே பார்த்துன்னு வாழ்ந்து இருந்த கண்ணு. அப்போ இந்த புலன்கள் 5லேயும் சக்தி வாய்ந்த புலன் எதுன்னு சொன்னால் அது இந்த கண்ணு மட்டும்தான். இந்த கண்ணு எங்கே பார்க்குதோ மனம் தானாகவே அதை தேடி போகும். வேற எந்த புலன்குள்ளவும் மனசுக்கு அவ்வளோ பெரிய உறவு இல்லை, பார்வைக்கு மட்டும்தான் அவ்வளோ பெரிய பலம் இருக்குது. அப்போ மனசும் புலனும் சேர்ந்து உலக வாழ்க்கையில் ஈடுபடுறது தான் பொதுவான விதி. ஆனால் இந்த பாடங்கள் எதுக்காக அப்படின்னு சொன்னால் புலன்கள் கூட உறவாடி கொண்டு இருக்கின்ற இந்த மனசை பிரித்து எது இல்லைன்னா நான் இல்லையோ அது கூட உறவாட வைக்கிறது தான் இந்த பாடம். எது இல்லைன்னா நீங்கள் இல்லை, மனம் இல்லைன்னா நம்ம தூக்கத்தில் மனம் இல்லை, நம்மளை செத்தா போட்டான். மூச்சு இல்லைன்னா நான் இல்லை, அப்போ அதுதான் நான், அதுதான் என் உயிர். அப்போ புலன்கள் கூட உறவாடிந்த அந்த மனசை பிரித்து என் உயிரோட உறவாட வைக்கிறதுக்கு தான் பாடம். அப்போ உயிரோட உறவாட வச்சா போதுமா அப்படின்னா போதாது. இந்த உயிருக்கு அனுபவங்கள் வேணும். உயிர் அனுபவம் இல்லாமல் இந்த உயிரால் கரை சேர முடியாது. எப்போ வேணால் மாயே அதோட காலை வலிச்சு கொண்டு போய் கீழே தள்ளிடும். முனிவர்களும் தவம் இருந்தாங்க, சித்தர்கள் தவம் இருந்தாங்க, மகான்கள் தவம் இருந்தாங்க, அசுரர்களும் தவம் இருந்தாங்க. இந்த 2 தவத்துக்கும் வேறுபாடு என்ன? வேறுபாடு என்ன? இவங்களும் தவம் பண்ணி வரம் வாங்கியிருக்காங்க, அசுரரும் தவம் பண்ணி வரம் வாங்கியிருக்கிறான். வேறுபாடு எங்கே வந்தது? இவங்களுக்கு மரணம் இல்லை, அசுரம் வரம் வாங்கினாலும் மரணிச்சுக்கிறான். இப்போ வேறுபாடு என்ன? இப்போ நல்ல வழியில் போனால் ஒரு மனிதனுக்கு மரணம் இல்லை. அப்போது இந்த நல்ல வழி போக விடாமல் தடுத்தது யார்? மனம். அப்போ மனசோட நீ பாடம் பண்ணி மனசோட வரம் வாங்கினால் கூட மரணம் நிச்சயம். அப்போ மனசை அடிக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த உலக காட்சிகளை விட அதையும் தாண்டி உண்மையை அதுக்கு புரிய வைக்கணும்.
புரிய வைக்கணும்னா முதல் பாடம் பத்தாது. 1, 2, 3 இந்த 3 பாடமும் ஸ்தூல பாடம். ஸ்தூல பாடத்துலேருந்து நம்ம சூட்சும பாடத்துக்கு போனால் மட்டும்தான் நான் யார் என்ற உண்மையே புரியும். என்னோட ஜீவசக்தி எப்படி இருக்குதுன்றது எனக்கு உணர முடியும். எனக்குள்ள என் உயிர் எப்படி ஜோதியாக ஜொலிக்குதுன்றதை நான் பார்க்க முடியும். என் உயிரை நான் பார்க்க முடியாது போனால் என்னுடைய ஆன்மா தரிசனம் எனக்கு கிடைக்காது. என்னுடைய ஆன்ம தரிசனம் கிடைக்காமல் போனால் இறை தரிசனம் யாராருக்கும் வாய்ப்பே கிடையாது. அப்போது என்னுடைய ஜீவனுடைய என்னோட உயிரோட தரிசனத்தை நான் பார்க்கணும். அந்த பார்க்கறதுக்குள்ளே எனக்கு எவ்வளோ பெரிய பாடுபட்டிருப்பேன். அந்த பாடு தான் பக்குவம். அப்போ ஜீவ தரிசனத்துக்கே இவ்வளோ பாடுனா ஆன்ம தரிசனத்துக்கு நான் எவ்வளோ பாடு பண்ணணும். இப்படி பக்குவப்படுத்தி கொண்டே வந்தால் மட்டும்தான் இந்த பிறவி முக்தி அடையும். இல்லைன்னு சொன்னால் மனம் அழிஞ்சா மாதிரி தெரியும். ஆனால் தண்ணியோ மண்ணோ போய் மண்ணில் விழுந்தால் திரும்ப எப்போ வேணால் முளைச்சிக்கும். அப்போ எப்போ வேணால் அது திரும்ப முளைச்சிக்கும். அவ்வளோ பெரிய சக்தி உள்ளது. அதுக்கு நாம் தொடர்ந்து அந்த பாதையில் பயணம் பண்ண தான் உண்மை தரிசனம் கிடைக்கிற வரைக்கும் இந்த மாயை நம்மளை விட்டு விலகாது. அதுக்கு இந்த 18 பாடங்களும் கட்டாயம் எல்லாருக்கும் வேணும். பாடம் மட்டும் வாங்குறதுனால யாரும் ஊர் போய் சேர முடியாது. புரியுதுங்களா? ஏன்னா இது நமக்கு வந்து பாடம் வாங்குகிறோம், இங்கே பாடம் கொடுக்குறாங்க, ஏதோ காசாக கட்டுறோம், பாடம் வாங்குகிறோம், இது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். இந்த பாடத்துக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய சூட்சுமங்கள் இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு விஷயம் சொல்கிறேன். மனுஷனோட கர்மான்னு எல்லாரும் பேசுகிறோம். கர்மா இல்லைன்னா யாரும் மனுஷன் பிறக்க வேண்டிய வேலையே கிடையாது. கர்மா இருக்குது. கர்மா நம்ம பொதுவாக சொல்கிறோம். ஆனால் இந்த கர்மா 3 விதமாக பிரியுது. என்னென்ன கர்மாவாக பிரியுது? சஞ்சித கர்மாவாக பிரியுது, ஆகாமிய கர்மாவாக பிரியுது, பிராராப்த கர்மாவாக 3 வித கர்மா மனுஷனுக்கு கட்டாயம் உண்டு. 3 வித கர்மாவில் சஞ்சித கர்மானா என்ன சாமி அப்படின்னு சொன்னால், நாம் புதுசாக இந்த பூமிக்கு வரல, எத்தனையோ பிறவிகள் எடுத்துருக்குறோம். அப்போ எத்தனையோ பிறவிகள் எடுத்த அந்த பாவ புண்ணிய கணக்கெல்லாம் மொத்தமாக ஒரு குடவுனில் போட்டு வச்சுக்கிற மாதிரி இறைவன் மொத்தமாக போட்டு வச்சுருக்கிறான். அந்த மொத்தமாக இருக்கிற கர்மாவுக்கு பேர் சஞ்சித கர்மா. இவ்வளோத்தையும் யாராலும் அனுபவிக்க முடியுமா? மொத்தமாக கொஞ்சம் கொடுத்ததுக்கே உடம்பெல்லாம் புண்ணா போகுது. படக்கூடாத வேதனையே இல்லை, அவ்வளோ பாடுபடுறோம். அப்போ மொத்தமாக இறைவன் கொடுக்க மாட்டான். கொடுத்தா நம்மளால் தாங்க முடியாதுன்றதுக்காக சஞ்சித கர்மாலேருந்து ஒரே ஒரு பகுதியை வெட்டி பர்த்டே கேக் ஓட்டுறோம், மொத்தமாகவே ஊட்டுறோம். ஒரு துண்டு போட்டு வாயில் ஊட்டுற மாதிரி இறைவன் சஞ்சித கர்மாலேருந்து ஒரு துண்டை வெட்டி இந்தாப்பா சாப்பிடுப்பான்னு நமக்கு அனுப்புகிறான். அந்த கர்மாவுக்கு பேர் ஆகாமிய கர்மா. இதை கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா தப்பிச்சு போகிறதுக்கு வழி என்னன்றது இதில் எல்லாருக்கும் தெரியும். இதை தயவு செஞ்சு எல்லாரும் மனசில் பதிய வச்சுக்குங்க. இதில் ஒரு மிகப்பெரிய சூட்சமாக இருக்குது. அப்போது நம்மளால் அழிக்க முடியாத கர்மா சஞ்சித கர்மா அது மொத்தமாக இருக்குது. ஆனால் இறைவன் கருணை வச்சு நமக்கு ஒரு மனுஷ பிறவியை கொடுத்து இந்த பிறவியில் நீ இதெல்லாம் அனுபவிப்பா அப்படின்னு அதிலிருந்து கொஞ்சோண்டு எடுத்து கொடுத்துருக்குறான். அந்த கொஞ்சத்தையே நம்மளால் தாங்க முடியல, அவ்வளோ வேதனைப்படுறோம். இந்த கர்மாவுக்கு பேர் ஆகாமிய கர்மா. சரி, சஞ்சித கர்மா சமாளிக்க முடியல, சரி வாயின்னு வந்துட்டோம், கொஞ்சமாவது அதையாவது தித்துருமானா வாயின்னு வந்ததோடு சரி, அது போட்டபடியாக இருந்து இங்கே செயல் மட்டுமே நடக்குது. ஒரு நாள் நாம் கர்மாவை அனுபவிக்கலை. இப்போ செய்கிறோமே அது ஒரு கர்மாவாக உருவாகுது. அந்த கர்மா பேர் என்னது? பிராரப்த கர்மா. புரியுதுங்களா? அப்போ கர்மா 3 வகையில் இருக்குது. இப்போ இந்த கர்மாலாம் வச்சுக்கின்னு ஒரு மனுஷனால் ஞானத்தை அடைஞ்சு தப்பிச்சு போக முடியுமா? விதி என்ன? நீ செஞ்சதெல்லாம் நீ அனுபவித்து முடித்தா மட்டும்தான் கரை சேர முடியுன்றது தான் விதி. அப்போ சஞ்சித கர்மாவை எத்தனை பேர் விரதத்தை தீர்க்க முடியும்? வாய்ப்பே இல்லை. அதனால் மட்டும்தான் இதை நல்லா கவனிச்சிங்க. அதனால் மட்டும்தான் நாம் வேதத்தை படித்தாலும், திருமந்திரம் படித்தாலும், திருவாசகம் படித்தாலும், திருவம்பாயை படித்தாலும், உலகத்தில் இருக்கிற எல்லா வேதங்களை படித்தாலும் வேதங்கள் எல்லாமே கடவுளை சொல்லுதோ இல்லையோ அதுக்கு மாறா இன்னொருத்தர் சொல்லும், அவருக்கு பேர் குரு.
சாமி வாழும் கலையை உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி வாழும் கலையை உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி ஆதி அந்தம் அற்றதாக இருப்பதுதான் சாமி ஆதி அந்தம் அற்றதாக இருப்பதுதான் சாமி நித்யானந்தம் என்று இங்கு இருந்தந்த சாமி நித்யானந்தம் எங்கு இங்கு இருந்தந்த சாமி ஜீவராசி வாசியாசி வாங்க வேண்டும் என்று ஜீவராசி வாசியாசி வாங்க